கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை அறிவு ஒரு தந்தா இரவும் பகுலும் பாட்டுதா இனிமே வாழ்க்கை போயிட்டுதா பச்சடியும் பிச்சடியும் சமப்பா இவ பச்சரிசி பொங்க வச்ச அதுதான் அல்வா 10 மணி அது வர பொறுப்பா நீ அப்புறமும் தாமதிச்ச பெடியா வெடிப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு அக்கா லவ் யூ அக்கா கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு இனி என்னமா இனி அக்காவை நல்லபடியா பாத்துக்கணும் லவ் யூ காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது நானடி லவ் யூ என்கிட்ட சொல்லணும் அங்க சொல்றோம் கூடிய சீக்கிரம் இங்கேயும் சொல்லுவடி மருமகளே நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு உன் மாமியாரே முடிவா இருந்தானே அவளையே மாத்திட்ட போக போக நீ எல்லாமே மாத்திடுவேன் இல்ல தங்கம் நீ எப்பவுமே மாமாவை கூப்பிட்டுட்டே இரு நீ மாமான்னு கூப்பிடுறது மாமாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எப்பவும் இப்படி கூப்பிடு அதுக்கு என்ன மாமா நீங்க எனக்கும் மாமா தானே எங்க அக்காக்கு மட்டும் எனக்கும் மாமா தான் எனக்கு நீங்க மாமனார் தான் மாமனார் மருமகளும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அடி பொண்டாட்டி எங்க அப்பாவுக்கு நீதான் மருமகளா வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு நானும் நீதான் பொண்டாட்டியா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன் இன்னும் மம்மியும் நீ இன்னும் முடிவு பண்ணல சீக்கிரம் பண்ணிடுங்க லவ் யூ அபி மாமா கிட்ட நம்ம கேட்க வேண்டியதை கேட்டுருவோம் இதுதான் சரியான சமயம் கேட்டுருவோம் இது எப்படி சாத்தியம் இவ எப்படி இங்க வந்தோம் அந்த ரவுடி என்ன பண்ணோம் ஒரு கிராஸ்டர் என்ன ஏமாத்திட்டாவல இத இங்க நல்லா சிரிச்சுட்டு இருக்கான் என் மாமா அந்த சகல கத்துல தாலி கட்டிட்டாரு இது எப்படி நடந்தது இது நடக்க கூடாதுல நடக்க கூடாது நான் சும்மா இருக்க மாட்டேன் யாரு நான் யாருங்கிறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல என் கூட வெளியில வா யாரு ஆமா நீ அந்த வெட்டியோட ஃப்ரெண்ட் தானே நீ பெரிய வெளிய கூப்பிடுற வெளியில வா நான் வா வேற ஏதாவது கேள்வி கேட்டோம் டேய் யார் நீ வந்து என்ன வெளியில வந்து கூப்பிடுற மரியாதை கேட்டோம்டா ராஸ்கல் மரியாதை தான கூப்பிட்டு இருக்கான் அது என்ன வாட போறோம் ஒழுங்கு மரியாதை வெளியில வாடி என்ன டியோ நல்லதெல்லாம் கட்டிடுவோம் பாத்துக்கா டேய் எதுக்கு என்ன கூப்பிட்டு இருக்க நான் டீனு கூப்பிட்டா பால்ல கட்டுவேன் நீ டானு கூப்பிடும்போது நான் அமைதியா இருக்கணுமா இப்ப நீயா வெளியில வரியா இல்ல ஊருக்கு ஒதுக்க போறோமா இடிஞ்ச ரைஸ் மில் குடோன் இருக்கேன் அங்க போய் தனியா பேசலாமா யாரு என்ன என்ன சொல்லிட்டு இருக்க நீ எதுக்கு நாங்க கூப்பிடல இல்லம்மா நாங்க யாரையாவது தூக்கணும்னு வச்சுக்கோ அந்த குடோன்ல தான் கொண்டு போய் அடைச்சு வைப்போம் அதான் அதுக்கு தான் நான் கூப்பிடுறேன் என்னடி பாக்குறேன் ஹாபி இங்க எப்படி வந்தாலும் உனக்கு தெரியணும்ல வா சொல்றேன் சீக்கிரம் வாடி இப்ப எதுக்கு நீங்க கூட்டிட்டு வரல உங்களுக்கு என்ன வேணும் என்ன சொல்லு நான் எதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல எனக்கு தெரியாது நீ யாரு நீ என்ன பேசிட்டு இருக்க என்ன ஏதோ ரைஸ் மேல ஹோல்ட் ரைஸ் மேல அப்படி சொல்லிட்டு இருக்க எனக்கு எப்படி இந்த ஊரை பத்தி தெரியும் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க உனக்கு அந்த ஓல்டு ரைஸ் மில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடிஞ்சு போன ஓல்டு ரைஸ் மில் உனக்கு நல்லாவே தெரியும்னு நினைச்சேன் நிஜமா தெரியாது நீங்க பாரு எனக்கு எந்த ரைஸ் மேல தெரியாது நானும் இந்த ஊருக்கு புதுசு என்னமா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது ஓ சரி ஓகே நீ ஊருக்கு புதுசு உனக்கு எப்படி அந்த இடிஞ்சு போன ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த ரைஸ் குடோன் பத்தி உனக்கு எப்படி தெரியும் தெரிய வாய்ப்பு இல்லதான் ஆமா உனக்கு அது தெரியல ரைட்டு முத்து மணி இவங்கள தெரியுமா அது அது வந்து இல்ல இல்ல யாரு முத்து யாரு மணி யாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஓ அப்ப அவங்களும் யாருன்னு தெரியாது அந்த
இடிஞ்சு போன ரைஸ் குடோன் பத்தியும் உனக்கு தெரியாது, முத்துமணி இவங்க யாருன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? ம், ஆமா ஆமா, எனக்கு நீ கேட்குற எதுவுமே தெரியாது. நீ வந்து என்கிட்ட ஏதோ புதுசா சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. என்ன என்ன பார்க்குறேன், அதான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பார்த்துட்டு இருக்க? வழி விடு, நான் போறேன். வழி தானே விடணும், இதோ இப்பவே விட்டுறேன். ஏய், எதுக்கு போய் அடிச்ச? அதான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல. போய் சொன்னோம் அப்படிதான் அடிப்பண்டி. ஏய், உண்மையை சொல்லு, எதுக்குடி அபிய கடத்தின? அபி அபியா? நான் கடத்தலா? இல்ல, நீ என்ன என்கிட்ட வந்து அபிய கடத்தலன்னு கேட்க? அபி இங்க தானே இருக்கா, கடை தெரியல. அபிய நான் கடத்தலன்னு கேட்க? மறுபடியும் போய் சொன்னேன், இப்போ விழுந்ததை விட டபுள் மடங்கு விடும். ஒழுங்கு மறைஞ்ச உண்மையை சொல்லிடு, இல்ல நீ இங்கேயே கழுத்து வச்சு கொண்டுடுவோம் பார்த்துக்க. கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில சொல்லிடி. எதுக்குடி அபிய கடத்தின? எதுக்கு அபிய கடத்தின? இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சோம். கேட்கறோம்ல? போய் நான் கடத்த போறேன். நான் உன்னை கடத்தல. உன் கண்ணு தானே இருக்கா, உனக்கு தெரியல. இனிமே என்கிட்ட வந்து அபிய கடத்தலன்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதானே மண்டபத்துல இருந்தா பார்க்கல. நீ கடத்தி வச்சிருந்த இடத்துல இருந்து அவளை நானும் வெற்றி என்னடி காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம். என்னடி பாக்குறேன், இவனுங்க எப்படி நம்ம பிளான தெரிஞ்சுக்கிட்டு அபிய போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாங்கன்னு பாக்குறியா? நீ உங்க அம்மா மண்டபத்துக்கு வெளியில பேசிட்டு இருந்தீங்கல்ல, நான் வந்தது கூட தெரியாம. அப்ப நான் எல்லாத்தையும் கேட்டேன், ஆனா எனக்கு சரியா புரியல. அதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருந்தது. வெற்றி வேற அபிய காணோம்னு தேடிட்டு இருந்தோம். எனக்கு அதுக்கும் இதுக்கும் என்னமோ சம்மந்தம் இருந்ததுன்னு தோணுச்சு. அதான் உன்னை ஃபாலோ பண்ண. உன்னை ஃபாலோ பண்ணும்போதும் நீ அந்த ரவுடி கிட்ட பேசிட்டு இருந்தல, என்ன இப்ப ஞாபகம் வந்துதான் நீ எந்த ரவுடி கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு? அது எல்லாமே நான் கேட்டேன்டி. நீ சொன்ன அந்த ஊருக்கு ஒதுக்கப்புறமா இருக்கிற ரைஸ் மில் குடோன், அங்கதான் அபிய அடைச்சு வச்சிருக்கீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இதை என்னால வெற்றி கிட்ட சொல்ல முடியல. அதுல சொன்னா அவன் நான் அதே இடத்துல கொண்டு போட்டுருவான். ஆனா எப்படியோ வெற்றியை அதை கண்டுபிடிச்சிடும், தெரியுமா? அது எப்படி பாக்குறியா? அதையே சொல்றேன், உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லதான் இங்க கூட்டிட்டே வந்திருக்கேன். என்ன மச்சான், அவ இந்த வழியில தான் பண்ணலாம்? ஆமா மச்சி, நான் அவளை இந்த வழியில தான் கூட்டிட்டு போனேன். அவன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா அவளை எங்க வச்சு கடத்திருப்பாங்க? அவள் எங்க போயிருப்பான்னு எனக்கு எதுவும் தெரியலையே மச்சி. அவளுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? அவன் நல்லா தானே இருப்பான். எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கடா. அவளுக்கு என்னமோ ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கடா. என்னடா என்னமோ பேசிட்டு இருக்கா? அதெல்லாம் எதுவும் ஆகாது, கண்டிப்பா நம்ம அபியை கண்டுபிடிச்சிடும். நீ எதுக்கு பயப்படுற? தைரியமா இரு, கண்டுபிடிச்சிருங்கிற தைரியத்துல தான் இருக்கேன். டேய், நீ அவளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவ, கவலையே படாத. நானும் கூட இருக்கேன்ல. கண்டிப்பா அபியோட தான் நம்ம மண்டபத்துக்கு போறோம். வேதாந்தி வேற சொல்லியிருக்காங்களா, அவங்க பீச்சை நம்ம கண்டிப்பா மீறக்கூடாதுன்னா நம்ம அபியோட தான் மண்டபத்துக்கு போறோம். ஆமாண்டா, அபி நம்ம கண்டிப்பா நம்ம மண்டபத்துக்கு போக மாட்டேன். அவ எங்க இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவளை நான் கூட்டிட்டு தான் மண்டபத்துக்கு போவேனே. அந்த பொண்ணு போன்ல என்னமோ லொகேஷனை பத்தி பேசிட்டு இருந்தாலே. என்ன லொகேஷன்? ஏதோ ரைஸ் மில்லுன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாலே. ஒருவேளை அங்க போனா அபி இருக்க வாய்ப்பு இருக்குமோ? கரெக்ட், அங்க போய் பார்ப்போமே. அங்க போனாவது அபி இருந்தா நமக்கு லக்கு தானே. ஆனா இது எப்படி நான் இப்ப வெற்றி கிட்ட சொல்லுவேன்? டேய் சக்தி, எங்க பாரு. டேய், என்னடா அது? ஏதோ கமல் மாதிரி இருக்கு. ஆமாண்டா, இது அபியோடது. இது அபியோட இயரிங்ஸ் தான் மச்சான். என்னடா சொல்றேன்? அபியோட இயரிங்ஸ் எங்க இருக்குன்னா அப்போ ஒருவேளை இந்த வழியில போயிருக்கலாம் வாய்ப்பு இருக்குமோ? ஆமாண்டா மச்சான், கண்டிப்பா அவளை இந்த வழியில தான் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அதனாலதான் அபியோட இயரிங்ஸ் இங்க விழுந்திருக்கேன். வா, இந்த வழியில போனா என்ன வருதுன்னு பார்ப்போம். ஒருவேளை இந்த வழியில எங்கேயாவது அவ எங்கன்னா இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். வா போய் பார்ப்போம். கண்டிப்பா மச்சான், வா போவோம். ஒருவேளை இந்த வழியில தான் அந்த ரைஸ் மில் கூட இருக்குமோ? வெற்றியை கண்டுபிடிச்சிருக்கோம், அப்ப கண்டிப்பா இந்த வழியில தான் இருக்கணும். அபி கவலைப்படாதம்மா, நாங்க வரோம். மாலு, நீ என்ன பிளான் பண்ணிருந்தாலும் அது கண்டிப்பா நடக்க போறதே கிடையாது. என்னடா இந்த வழியில இருக்கான்னு பார்த்தா இந்த வழியை மோசமா இருக்கு, இது காடு மாதிரி இருக்கு. ஆமா மச்சி, இது ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஏரியாவை தான் காட்டுது. எனக்கு என்னமோ அபி இந்த வழியில தான் கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு தோணுது. மச்சான், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, வா போய் பார்த்துருவோம். என்னடா மச்சான், இங்க தேடி வந்தா அபி கண்டிப்பா கிடைப்பான்னு நினைச்சேன். ஆனா இங்க அபி இல்லைங்க. என்னமோ வீடுங்க இடிஞ்சு போன மாதிரி தானே இருக்கு. நீ எனக்கு என்னமோ போன்ல பேசணும் ரைஸ் மில் கூட இதுவா தான் இருக்கணுமோ? ஆமா, இதுதான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாவும் இருக்கு, இடிஞ்சு பால் அடைஞ்சு போய் கிடக்கு. அப்போ கண்டிப்பா இதுக்குள்ளதான் அபி இருக்கணும். இதுக்குள்ள எப்படியாவது நம்ம வெற்றியை கூட்டிட்டு போயே ஆகணும். டே வெற்றி, நீ என்னடா பேசுற? இங்க பாரு, இப்படி பால் அடைஞ்சு போய் கிடக்க இந்த மாதிரி இடத்துல தானே மோஸ்ட்லி ரவுடிங்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்காங்களா? மச்சான் அங்க பாரு. எங்கடா? என்னடா மச்சான், கொஞ்சம் திரும்பி பாரு. என்னடா இருக்காங்க மச்சி? நம்ம வந்ததே ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடம், அதுலயும் இந்த இடம் இடிஞ்சு போய் பால் அடைஞ்சு போய் கிடக்கு.
ஆனா இங்க எவன்டா பைக்ல வந்திருப்பான்? அங்க ஒரு பைக் நிக்குது தெரியுதா? இங்க பைக்ல வர வேண்டிய வேலை என்னடா இருக்கு? அட ஆமா, இங்க ஒரு பைக் இருக்கணும். அப்போ சக்தி சொன்ன மாதிரி அபி இங்க இருக்க வாய்ப்பு இருக்கும்ல? கரெக்டா மச்சான், நீ சொன்ன மாதிரி ஒருவேளை அபி இது உள்ள இருந்தா? டேய், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வா நம்ம உள்ள போய் பாத்துருவோம். அவசரப்படாது, நம்ம இங்க வந்தவங்க தெரியாம போகணும். நம்ம இங்க வந்தது மட்டும் தெரிஞ்சிருச்சேன் அபிக்கு ஆபத்து. அதனால நம்ம பொறுமையா தான் இருக்கணும். வா, யாருக்கும் தெரியாம உள்ள போவோம். ஆமாண்டா சக்தி, நீ சொல்றதும் சரிதான். சரி வா உள்ள போவோம். இந்த இடத்த பார்க்கும்போது தெரியுது, இது ரொம்ப டேஞ்சரஸான இடமா இருக்கு. கண்டிப்பா அபி இங்கதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஆமா மச்சி, என் மனசும் அவ பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லுது. அவ பக்கத்துல தான் இருக்கணும்னு தோணுது. அவ கண்டிப்பா இந்த குடோன்குள்ள தான் இருக்கணுமே. நீ சொன்ன மாதிரி அவ கண்டிப்பா இந்த குடோன்குள்ள தான் இருக்கணும். மச்சி, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். அவ எங்க இருந்தாலும் நீ எனக்கு ஒரு சிக்னல் கொடு, நான் வரேன். நான் அவளை பார்த்துட்டேன்னா நான் உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். சரிடா மச்சான். டேய், என்ன என்ன எவ்வளவு நேரம் இப்படி வச்சிருக்க போறீங்க? உங்களுக்கு என்னதானே வேணும்? எதுக்கு என்ன கடத்திட்டு வந்தீங்க? அங்க எங்க அக்கா கல்யாணம் நடக்க போகுது. நான் என் அக்கா கல்யாணத்தை பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அக்கா கழுத்த தாலி ஏற போகுது. என் அக்கா கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன். என்ன போய் இங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க? இங்க பாருங்கடா, ஒழுங்கு மாதிரி என் கட்டை கழட்டி விடுங்க. நான் என் அக்கா கல்யாணத்தை பார்க்கணும். என்ன ஒண்ணு பண்ணலாம், நான் போய் கல்யாணத்தை பார்த்துட்டு மறுபடியும் கூட இங்கேயே வரேன். மறுபடியும் என்ன கட்டி போட்டு வச்சுக்கோங்க. ஏய், என்னடி ஒரே முறை தூக்கிட்டு இருக்கா? இப்படியே தூக்கிட்டு வந்தா இங்கே கால் தட்டு போடுற பாத்துக்கோ. ஒழுங்கா அமைதியா இரு. டேய், நான் அப்பயே சொன்னல இவ வாயில இருந்து பிளாஸ்டர் எடுக்காதுன்னு. எடுத்ததுல இருந்து நொய்னு கத்திக்கிட்டே இருக்கா பாரு. அமைதியா இருக்கணும் சொல்லிட்டேன். டேய், நீ எனக்கு கொன்னாலும் பரவாயில்லடா. எனக்கு என் அக்கா கல்யாணத்தை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ஒழுங்கு மாதிரி என் கட்டை கழட்டி விடுங்க. நான் இப்ப அக்காவை போய் பார்த்தே ஆகணும். தள்ளட்டுங்களா? ஒழுங்கு மாதிரி வாய மூடிடு. கல்யாணமே நடக்க போறதுலாம் அதை போய் பார்க்க போறேன்னு சொல்லி குதிச்சுட்டு இருக்கான். டேய், என்னடா சொன்ன? எங்க அக்கா கல்யாணம் நடக்க போறது இல்லையா? அம்மா, நீங்க என்னடா பிளான் பண்ணிருக்கீங்க? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்க? கேக்குறேன்ல, பதில சொல்லுங்கடா. வாய மூடுன்னு சொல்லிட்டேன். சும்மா ஏதாவது கேட்டுட்டு இருந்தா நான் பொல்லாதவன், ஏதாவது பண்ணிடுவேன் பாத்துக்க. அக்கா, அதான் அண்ணன் சொல்றாருல, கொஞ்சம் அமைதியா தான் இருக்கா. பாருங்க, என் அக்கா கல்யாணம் மட்டும் நின்னது, நான் உங்க 2 பேரும் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோங்க. என் அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என் அக்கா இனியன் மாமா மேல உயிரியே வச்சிருக்கான். அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எதுக்கு இப்ப அவ கல்யாணம் நிக்கணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு இப்படி பண்றீங்க? என்னத்துக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்க? இப்போ உனக்கு என்ன? ஆமா, உங்க அக்கா கல்யாணம் நிக்கணும்னு தான் உனக்கு கடத்தணுமே. உன் அக்கா அந்த கல்யாணத்தை நிறுத்தினதும் உன்னை இங்கிருந்து விட்டுருவோம். நீ தாராளமா போய் உங்க அக்காவை பாத்துக்கணும். கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் அக்கா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான். நிறுத்தினதுக்கு அப்புறமா நீ போலாம். புரியல? எங்களுக்கான ப்ராஜெக்ட் இதுதாண்டி. உன் அக்கா கல்யாணம் நிக்கணும், நின்னதுக்கு அப்புறம் தான் உன்னை உயிரோடவே விடணும்னு எங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் இதான். பாவீங்களா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஈடு இருக்குமேங்களா? ஒரு கல்யாணத்தை நிறுத்த போறேன், பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க போறேன்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்களாம் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். அசால்ட்டா கல்யாணத்தை நிறுத்த போறேன், இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ப்ராஜெக்ட்னு சொல்றீங்க. ஆமா, இதை கொடுத்தது யாரு? இப்ப எதுக்காக எங்க அக்கா மாமா கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருக்கா, நான் சொல்றோம்ல, எங்களுக்கு வந்த ப்ராஜெக்ட் இதுதான். நாங்க உங்களை கடத்தணும், அங்க கல்யாணம் நிக்கணும். அங்க கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் உங்களை எதுவும் பண்ணாம அமைதியா விட்டுடுவோம். அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. இவ்வளவு நேரம் வரைக்கும் நீயாச்சும் நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயும் இது ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்து பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா பாரு. இதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு கோபமா வருது. என் கட்டு மட்டும் இப்ப கழட்டி இருந்தது, உங்க 2 பேரும் சும்மா விட மாட்டேன் பாத்துக்கோங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறதுக்கு எவ்வளவு மும்மரமா இருக்கீங்க. ஆமா, இப்படி ஒரு செயலை பண்ண சொல்லி சொன்னது யாரு? சொல்லுங்க, யாரு? கல்யாணம் நிக்கட்டும், அப்புறம் சொல்றோம் யாருன்னு. அது வரைக்கும் எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இரு. கல்யாணம் கண்டிப்பா நிக்கும், நின்னு தீரும். எண்ணங்கள் பலிக்காது, பலிக்கவே பலிக்காது. ஏன்னா இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்துறது என் வேதாண்டியை மீறி இந்த கல்யாணத்தை உங்களால நிறுத்தவே முடியாது. ஏதா அவங்க என்ன பெரிய கோம்பா, அவங்கள மீறி என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதோ? நீ வேணா பார்த்துட்டே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கல்யாணம் எப்படி நிக்குதுன்னு அப்புறம் தெரியும். நான் பெருசா இல்ல உங்க வேதாண்டி பெருசான்னு. வேணாண்டா, மலை கிட்ட மோதாத, அது உனக்குதான் ஆபத்து. மலை கிட்ட மோதன உனக்குதான் சேதாரம் ஜாஸ்தி. எனக்கு அட்வென்ச்சர் போறதுனா ரொம்ப பிடிக்கும், ரிஸ்க் எடுக்கிறது அதை விட ரொம்ப பிடிக்கும். எடுத்துதான் பாக்குறேனே அந்த வேதா வரட்டும், அவகிட்ட நான் மோதி பாக்குறேன். உன்ன மாதிரி பிள்ளைக்கா பையன் கிட்ட நேரடியா வந்து மோதுறதுக்கு எங்க வேதாண்டி என்ன சாதாரணவங்க நினைச்சிட்டியா? அவங்க ஏன்டா உங்ககிட்ட நேரடியா வந்து மோத போறாங்க? அவங்க பையன் வெற்றி இருக்கான், அவனே போதும் உங்க 2 பேரையும்
தூக்கி எறிஞ்சு கொண்டாடிட்டு போறதுக்கு. என்னடி ரொம்ப ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கா? உன் கை கட்ட கட்டி இங்க கடத்திட்டு வந்து வச்சிருக்கும் போது இவ்வளவு வாய் பேசுறான். உனச்சும் கை கட்ட கழட்டி விட்டான். இன்னும் ரொம்ப ஓவரா பேச போல இருக்கே. நீ கலட்டி விட்டு போறடா. என் வாய் பேசாது, என் கையே பேசும் பாத்துக்க. டேய் வெளியில என்னமோ சத்தமா இருக்கு. நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். இவளை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கா. இவ ரொம்ப பேசுறான். இவளை கொஞ்சம் பத்திரமா கண்காணிச்சுக்கா. நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பாருமா, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காது. கல்யாணம் நிக்குதுன்னு நினைச்சு கஷ்டப்படாத. உங்க அக்காவுக்கு இந்த கல்யாணம் இல்லைன்னா என்ன, வேற நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க அக்கா நல்லபடியா இருக்காங்க நினைச்சு சந்தோஷப்படுங்க. அந்த கல்யாணம் நின்னாதான் இன்னும் உயிரோடவே எங்க பாஸ் அனுப்புவாரு. அதுக்குதான் சொல்றேன், அமைதியா இரு. நீ கொஞ்சம் அமைதியா பேசாம இருந்தேன்னா உனக்கு எந்த சேதாரமும் இல்லாம அவர் உன்னை நல்லபடியா அனுப்பி வைப்பாரு. நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. அவர் ஏதாவது பண்ணிட போறாரோன்னு. கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன பண்ணிடுவானா? எங்க என் கட்ட கலட்டி விட்டுட்டு என் மேல கைய வைக்க சொல்லு. அவன் கைய துண்டு துண்டா வெட்டி எடுத்துருவான் பாத்துக்க. அது சரி, உன்கிட்ட கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கணும் போல இருக்கு. அண்ணன் வேற நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாரு. ஏதோ சத்தம் கேட்டுட்டு யாராவது உள்ள வந்துருப்பாங்களா? சச்சா, இந்த இடம் யாருக்கு தெரிய போறது இல்லையே. தெரியறதுக்கான வாய்ப்பும் இல்லையே. இங்க யாரும் வர போறோம்? இல்ல, கண்டிப்பா இங்க யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சீக்கிரமா அந்த கல்யாணம் நின்னதும் இந்த பொண்ணு கூட்டிட்டு வாங்க விட்டுட்டு முதல்ல பணத்தை வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சத்தம் கேட்குறேன், என்னமோ தப்பா இருக்கேன். யாராவது உள்ள வந்துட்டாங்களா? யாரது? யாருன்னு கேட்கறேன்ல. டேய் யாரு நீ? நீ எப்படிங்க வந்தா? யார் நீ கேக்குறேன்னா? அந்த கேள்வியை நான் கேட்கணும். டேய் ஹபி எங்க? ஹபி எங்கடா வச்சிருக்கேன்? ஹபியும் அப்படிலாம் யாரும் இங்க கிடையாது. இங்க பாரு, முதல்ல எதுக்கு இங்க வந்தோம்? ஒழுங்கு மாதிரி வெளியில போயிடு. நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சனா இங்க இருந்து மரியாதை ஓடிடு. இல்ல நான் எப்படின்னு உனக்கு தெரியாது, பாத்துக்க. நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சனா ஒழுங்கு மரியாதையோ என் ஹபி எங்க அவளை ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல நீ உயிரோட இருக்க மாட்டேன், பாத்துக்க. என்ன வெளியில அண்ணன் யார்கிட்ட பேசுற மாதிரி சத்தம் கேக்குது? பாப்பா நீ இங்கே இருந்துக்கிறியா? நான் வெளியில போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். நீங்க போறதா போறீங்க, நீ கட்ட கொஞ்சம் கழட்டி விட்டுட்டு போங்களேன். பாப்பா என்ன அவ்வளவு முட்டாள்னு நினைச்சிட்டியா? பத்தியா, உனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்ச, ஆனா நீ என்ன முட்டாள்னு முடிவு பண்ணிட்ட. பத்தியா, கொஞ்சம் அமைதியா இருப்பாப்பா, சத்தம் போடாம இரு. நீ சேதாரம் இல்லாம வீடு போய் சேர்ந்தனா வாயை மூடிட்டு இரு, சரியா? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். அண்ணன் வேற யார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு, யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஐயோ கடவுளே, இவனும் போயிட்டானே. இவனு வேற என்னென்ன சொல்லிட்டு இருக்கானுங்க? அக்கா மாமா கல்யாணம் நிக்க போதா? அது எப்படி? ஆமா, அக்கா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு யார் இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருப்பான்? யாருக்கு என்ன லாபம் இந்த கல்யாணம் நிக்காதெல்லாம்? யாரா இருக்கும்? அக்கா உன் கல்யாணம் கண்டிப்பா நிக்காதுக்கா. உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நான் கண்டிப்பா நடத்தி வைப்பேன்க்கா. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனாலும் வேதாண்டி மேல நம்பிக்கை இருக்கலாம். அவங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கக்கா. வெற்றி, நீ என்னன்னு தேடலையா? நான் இல்லைங்கிறது உனக்கு வருத்தமா இல்லையா? நீ கண்டிப்பா என்ன தேடுவேன்னு நினைச்சேன். என்னை தேடி இங்க வருவேன்னு நினைச்சேன் வெற்றி. நீ என்ன மிஸ் பண்ணலையா? அது சரி, வெற்றி இப்படி என்ன மிஸ் பண்ணுவான்? நான் எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? இல்லைன்னா அவன்லாம் என்ன மிஸ் பண்ண போறது கிடையாது. சும்மா என்கிட்ட பேசுறான், அவ்வளவுதான். நான் தான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன் போல இருக்கேன். நான் கூட எதுக்கு இப்படிலாம் நினைக்கணும்? ஏன் அபி, என்ன எதுக்கு இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கா? இப்படிலாம் நினைக்காத. இல்லைன்னா இதுக்கு மேலே நம்மளை வெற்றி வந்து காப்பாற்றான்னு நினைச்சுக்கிறேன். நம்ம இங்கே இருக்கக்கூடாது. அதான் இவனுங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டானுங்களா? நம்ம எப்படியாவது இங்கே இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவோம். அக்கா கல்யாணத்தை கண்டிப்பா நடத்தணும். அக்கா கல்யாணம் நினைக்கக்கூடாது. அபி ஏதாவது பண்ணுடி, ஏதாவது பண்ணு. கை கட்ட ஆர்த்த விடு. ஆர்த்த விட்டுட்டு இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போவோம். ஆமா, முதல்ல நான் இங்கேருந்து தப்பிக்கணும். தப்பிச்சா மட்டும்தான் அக்கா மாமா கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியும். நம்ம என்ன பண்றது? ஏதாவது பண்ணுவோம். என்னன்னு புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு, நீங்க கூப்பிட்டுருக்கீங்களா? என்ன நம்ம ரெண்டு பேர் போதாதுன்னு இவரு வர கூப்பிட்டுருக்கீங்களா? என்னடா கேட்டுட்டு இருக்கான், அமைதியா இருக்கான். அப்படியே எங்க வச்சிருக்க? ஐயோ, அந்த பொண்ணை தேடி வந்து வச்சோம். அப்போ இப்ப இங்க ஒரு சம்பவம் இருக்கு போல இருக்கு.
ஐயோ இது தெரியாம நான் வேற இங்க வந்துட்டேன்னு. ஏய் இங்க யாரும் இல்லன்னு சொல்றேன். நீ யாரு, எதுக்கு இங்க வந்த? ஒழுங்கு மாதிரி இங்க இருந்து போயிடு. இல்ல அடிப்பட்டு உதப்பட்டு இங்க இருந்து போகணும்னு நினைக்காத. அப்படி எங்க நீ இப்படியெல்லாம் சொன்ன கேட்க மாட்டேன். உயிர் பிச்சை போடுறேன், தப்பிச்சு ஓடிடுறான்னு சொல்றேன். போகாம இங்கே நின்றுட்டு இருக்கான். இதுக்கு மேல உனக்கு உயிர் பிச்சையே கிடையாது. உனக்கு சும்மா விடக்கூடாதுடா. உயிர் பிச்சை நீ எனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல யாருக்கு உயிர் பிச்சை கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? அப்பா, ஒரு வழியா கட்டதான் கழட்டியாச்சு. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடணும். அபி, இன்னும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காத. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுடி. எங்கடி தப்பிச்சு போற? உன்னை தப்பிச்சு போக அவ்வளவு லேசா விட்டுருவேனா என்ன? டேய், என்ன விடுடா, விடுடா. வெற்றி, வந்துட்டியா வெற்றி? நான் நினைச்சேன் நீ கண்டிப்பா வருவேன்னு நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்ட. வெற்றி, இங்க பாரு, என்ன காப்பாத்தணும்னு நினைக்காத. இவனுங்க என்னமோ பிளான் பண்ணிருக்கானுங்க. அக்கா மாமா கல்யாணம் நிக்கணும்னு. நீ முதல்ல அங்க போய் கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறேன். நீ என்ன காப்பாத்தணும்னு நினைக்காத. நீ போ வெற்றி. ஏய் ஒழுங்கு மாதிரி அவளை விட்டுடு. இல்ல நான் சும்மா விட மாட்டேன். பாத்துக்கான், என் கோபத்தை ரொம்ப அதிகரிச்சு பாத்துட்டு இருக்கான். நான் பொங்கணும், நீ தாங்க மாட்டடா. ஒழுங்கு மாதிரி அவளை விட்டுரு. இவளை விடுறதுக்காக தான் கடத்தி வச்சிருக்கேன்னா என்ன? இங்க பார், அந்த கல்யாணம் நின்னாதான் இவளை விடுவேன். கல்யாணம் நிக்கட்டும், அப்புறம் இவளை விடுறேன். ஐயோ வெற்றி, நான் சொல்றேன். ஓ வெற்றி, என்ன காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணாத. நீ போய் முதல்ல அங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பாரு. போ வெற்றி. நான் வருவேன், உன்னை காப்பாத்துவேன் நீ நினைச்சல்லடி. உன் நம்பிக்கைய நான் வீணாக்க மாட்டேன். கண்டிப்பா உன்னை காப்பாத்திட்டு உன்னைய கூட்டிட்டு போய் தான் அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டி. அமைதியார், நான் இருக்கல. எப்படி எப்படி இவளையும் காப்பாத்தி அந்த கல்யாணத்தை நடத்துவியா? எங்க இவளை காப்பாத்தி பார்க்கலாம். உன்னால முடிஞ்சோம் இவளை என் கிட்ட இருந்து காப்பாற்ற பார்க்கலாம். இதுக்கு மேலேயும் உன்னை சும்மா விடக்கூடாதுறோம். ஒண்ணு வெற்றி, தேங்க்ஸ் வெற்றி. அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் உடைந்த போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா, என் இந்த பூமியில எப்போதும் நீ பிறந்த என் புத்திக்குள்ள தீப்பொறிய நீ வதச்சு அழுகைக்கு மரக்காடு பெருசுதா சின்ன தீக்குச்சி ஒசரா சிறுசுதா அழுகைக்கு மரக்காடு பெருசுதா சின்ன தீக்குச்சி ஒசரா சிறுசுதா ஒரு தீக்குச்சி விழுந்து குடிக்குதடி கரண்டைக்கு மரக்காடு வெடிக்குதடி உசுர போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில ஓ மாமா தவிக்கிற மடி பிச்சு கேட்கிற மனச தாடிய மணிக்குயில அக்கறை சீமையில் நீ இருந்தோ ஐவிர திருடு நினைக்கிறேன். உனக்கு எதுவும் ஆகலாம், நீ நல்லா இருக்கல்லடி. எனக்கு எதுவும் ஆகல. சரியான நேரத்துல நீ வந்துட்ட. நீ வராம நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? எங்க நீ என்ன தேடலையோ, என் ஞாபகம் உனக்கு இல்லையோன்னு நினைச்சேன். நீ வரவே மாட்டியோன்னு நினைச்சேன். நான் ரொம்ப பயந்துட்டேன் வெற்றி. அது எப்படி நான் உன்னை தேடாம இருப்பேன்? உன்னை தேடாம இருப்பேனா? என் மனசு உனக்கு உன்கிட்ட மட்டும் தாண்டி இருந்தது. மனசு சொல்லும் சொல்ல மாய உடம்பு கேட்கல தவியா தவிச்சு உசு தடுங்கிட்டு என்ன தள்ளி நின்று சிரிக்கிறடி இந்த மம்முதுக்கு இருக்கு தீருமா அடி வந்துருச்சு விட்ட தொழி மாறுமா ஏன் மாய கண்ட திட்டு வச்சு மன்னிச்சிருமா புரியணும். அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன்டி. சரி, அங்க கல்யாணத்துக்கு நேரம் ஆகுது. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. இங்க வேற முகூர்த்த நேரம் நெருங்கிற போல இருக்கு. சூப்பரா இருக்கு.
பொருத்தம் ரொம்ப நல்லாவே இருக்கே. நான் என்ன அங்க முகூர்த்தத்துக்கு நேரமாகுது போயிட்டு மச்சான் ஃபீல் பண்றானே. மச்சி அங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க உன்னோட கதையை வச்சு நேரம் இருந்திருக்கலாம். பாடு பாவி கெடுத்துட்டு எல்லாம் வந்தானே. அது மட்டும் இல்ல, அந்த 2 ரவுடிங்களையும் போலீஸார தந்து போயிருக்கானுங்க. இந்த கொஞ்ச நேரத்துல சொன்னா ஏன் என் மாமாவை காதலிச்சிட்டு இருப்பானா? நேத்தி வந்தவன் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பானா? உன்னோட வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறேன். இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல. இத்தனைக்கும் நீ படிச்சவ தானே. அவருக்காக நீ எதையும் சாக்ரிஃபைஸ் பண்ண நினைக்கணும். அதுக்கு பேர் தான் காதல். நம்ம விரும்பினவரா இருந்தாலும் அது பண்ண வேணும். மறுபடியும் ஏதாவது பண்ண என்ன பண்ணுவேன்? போய் எல்லாக்கிட்டே சொல்லுவியோ? நான் ஆவியை கட்டணும்னு சொல்ல போறியா? ஓ போய் சொல்லு. வச்சுக்கேன் கொன்னுட்டு இருப்பேன்.